ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தயாங்கோட ஹேட் யூ எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஒயன் வந்து சியாவோட தாலி எடுத்துகிட்டு வந்து நீ எனக்கு கட்டி விடுமாமா அப்படி சொல்லிட்டு நின்றுப்பா. அதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ ஜாக்சன் ஒரு ஹாஸ்பிட்டலில் அப்படியே கோவமாக யாருக்கோ வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கான். எவ்வளோ நேரம் நான் இங்கே வெயிட் பண்ணுறது? நான் மனுஷனா இல்லை மிருகமா? இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது? 6 o'clock ஆப்ரேஷன் முடிஞ்சுன்னு நீங்கள் டைம் இப்போது 11:45. இப்போது நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியுதா? 4:30க்கு நான் வந்தது. சார் கோவப்படாதீங்க சார். டாக்டர் ஆப்ரேஷன் முடிஞ்சு ரொம்ப டயர்டாக இருந்தார், அதான் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. இப்போ 12 o'clock அவர் வீட்டுக்கு கிளம்புற டைம். அது எங்கள் அண்ணன் தான், அது எனக்கு நல்லா தெரியும். நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்கள். டே ஜாக்சன், நானே வந்துட்டேன். எதுக்கிட்ட எவ்வளோ கோவப்படுற? நர்ஸ் சாரி, நீங்கள் போய் உங்கள் ஒர்க் பாருங்கள். வா, தனியாக போய் பேசலாம். எனக்கு அந்த டேப்லெட் வேணும்ண்ணா, இப்போவே கொடு. டேய், இதெல்லாம் ஈஸின்னு நினச்சிட்ருக்கியா? ஒரு பொண்ணை பழி வாங்கிறதுக்காக நீ இவ்வளோ கேவலமா? எப்போ ஜாக்சன் நீ பொறுக்கி அப்படின்னு எனக்கு தெரியும். இந்தளவுக்கு போயிட்டியா நீ? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவள் என் லவ்வை ரிஜெக்ட் பண்ணிட்டா. அவள் மட்டும் அவள் லவ்வில் நிம்மதியாக இருந்துடவே கூடாது. அதுவும் உனக்கு ஒன்று தெரியுமாண்ணா, அவளை விட 13 வருஷம் பெரிய பையனை லவ் பண்ணுறா. இத்தனைக்கும் அவங்க அக்காவோட ஃபியான்சி. எப்படி அவளுக்கு அவங்க அக்காவை ஏமாற்றணும்னு தோணுதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ சீப்பான பொண்ணுக்கெல்லாம் இப்படிலாம் நடத்தா தப்பே கிடையாது. டே ஜாக்சன், நீ இப்படிலாம் ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. இந்த டேப்லெட் சாப்பிட்டா நீ சொன்ன மாதிரி நடந்துரும்ல. ஆனால் அவளை எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு தான் எனக்கு ஐடியாவே வரமாட்டேங்குது. டே ஏன்டா, கொஞ்சம் யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அவள் இந்த டேப்லெட்லாம் சாப்பிட்ணும். எப்படி ஏன் லவ் அந்த ஒயன் ரிஜெக்ட் பண்ணுவா? நான் பார்த்துட்றேன் எவ்வளோ நாள் அவள் அந்த தயம் கூட நிம்மதியாக இருந்துடுறான்னு. டே ஜாக்சன், அப்போ நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? ஆமாண்ணா, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி, அப்போ இதை சாப்பிட்டதுமே ஒரு 2 நாள் கழித்து இன்ஜெக்ஷன்லாம் போட கூட்டிகிட்டு வரணும். அப்போ என்ன பண்ணுவேன்? இது நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அது தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது. இவ அப்படி சாகணும். நான் உண்மையாக அவளை ட்ரூவாக லவ் பண்ணேனா? உண்மையாக அவங்க அக்காக்காரியை கூட டைம் பாஸ் தான் பண்ணேன். ஆனால் இவ இன்றைக்கி என் கண்ணு முன்னாடியே தயங்கோட கன்னத்தில் இன்றைக்கி முத்தம் கொடுத்தா. அசிங்கமாக இருக்குது. நீ அந்த டேப்லெட் கொடு, நான் நாளைக்கே அவளை ஒன்று சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு அதை வாங்கிட்டு அப்படியே போகிறான். ஸோ இங்கே தயாங்க அப்படியே கோக்குவை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு அவள் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு அவளவே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கான். மாமா ஏதாவது பேசு, அப்பத்துலேருந்து நான் தான் பேசிகிட்ருக்கேன். இது கட்டி விடுன்னு சொல்லிகிட்ருக்கேன். நீ என்ன என் ஃபேஸையே பார்த்துட்ருக்க? இப்போ கட்டி விடுவியா மாட்டியா? இல்லை, இது கனவா இல்லை நனவான்னு யோசிச்சுட்ருக்கேன்டி. இது கனவெல்லாம் கிடையாது, நிஜம்தான். நான் வேணா கிள்ளி வைக்கிட்டா? கிள்ளிலாம் வைக்காத, வேணா ஒரு முத்தம் கொடு, வலிக்கிற மாதிரி. விளையாடுறியா நீ? இப்போ இது எனக்கு நீ கட்டு விடுவியா மாட்டியா? ஏய் என்னடி? இது எவ்வளோ சீரியஸ் தெரியுமா? ஓ, அதான் அப்பத்துலேருந்து யோசிச்சுட்ருக்கியா என்னவே பார்த்து? அதுக்கு நீ இவ்வளோ யோசிப்பியா? புரிஞ்சுக்கோ, இவ்வளோ யோசிக்கிறேன்னா இது எவ்வளோ சீரியஸ்னு உனக்கு தெரியும்ல. இது புருஷன் தாண்டி பொண்டாட்டிக்கு கட்டி ஒன்றும். அப்போ நான் பொண்டாட்டி இல்லையா? இல்லை, கேட்கல. ஒன்றும் இல்லை. ஸோ நீ கட்டி விட மாட்டேன் அப்படி தானே? சரி, இதுக்கு மேலே நான் ஏன் மடி மேலே உட்காந்துருக்கணும்? நீ இது சியாக்கே கட்டி விடு. ஆமாம், கரெக்ட். நான் லூஸு. ஏய் எந்திரிச்சா கொன்றுவேன். நீ இவ்வளோ யோசிக்கிற? என்னடி சண்டைலாம் போடுற? பின்ன நான் ஆசாசியாக கேட்டால் நீ அதை செய்யணும், சரியா? ஏன் நான் செய்யணும்? அது உனக்கே தெரியும். அப்படியே நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணல? இல்லை. ஏய் நடிகாத. எனக்கு நல்லா கேட்டுச்சு, 2 டைம் சொன்னேன் நான் அவனை லவ் பண்ணுறேன். அதெல்லாம் இப்போ எதுக்கு நீ சொல்கிற? நீ ரொம்ப குடிச்சிருந்த, அம்மா மேலே வந்தாங்க, சரி மாமா மாட்டிக்க வேணாம்னு சொல்லி நான் அப்படி சொன்னேன். சரி, நான் சொன்னதுமே உனக்கு போதை தெளிஞ்சிருச்சு, அது எப்படி? அது
அது அப்படி தான், அது ஒரு மாதிரி ஷாக்காக இருந்தது, இந்த பொண்ணை நம்மளை லவ் பண்ணுதுன்னு. ஆ சரி, உன் ஆன்சர் வந்துருச்சுல்ல? அப்போ நீ என்னை லவ் பண்ணலையா? மாமா சொல்லு, நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா? எனக்கு டவுட்டாக இருக்குது ரொம்ப நாளாகவே நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. எதை வச்சு சொல்கிற? நீ என்னை பார்க்குற விதம், அப்புறம் நான் உன்னை அங்கே இங்கேன்னு தொட்டா அலோவ் பண்ணுற, அப்புறம் சொல்ல தெரில நிறையா விஷயம். சொல்லு, ஓப்பனாக சொல்லு, நான் லவ் பண்ணுறியா? இப்போ நீ எனக்கு இது கட்டி விடுவியா மாட்டியா? சொல்லு. இது கட்டி விட்டால் திருப்பி கழட்டணும்டி, எனக்கு அது பிடிக்காது. அது நான் பார்த்துக்கிறேன். ஏன் மாமா இப்படி அடம் பிடிக்கிற? நான் அடம் பிடிக்கல, நீ தான் அடம் பிடிச்சிட்ருக்கடி கோக்கு. சின்ன வயசுலேருந்து ஒன்று வேணும்னா அதை அப்படியே கிடச்சிடணும் உனக்கு. கொஞ்சம் கூட பொறுமையாக இல்லை. நீ சின்ன வயசில் நான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணவோ தெரியுமாடி? வேணும் 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 வேணும், இப்போவும் அதே மாதிரி தான், அதே மாதிரி நிற்கிற, மாறவே இல்லை கொஞ்சம் கூட. அதான் தெரியுதல்ல உன்னோட கோக்கு மாறலன்னு. ஸோ இந்தா கட்டிவிடு கோகு. அப்படி இது கழட்டினா எனக்கு கோவம் வந்துடும், பார்த்துக்கோ சரியா? கோவப்பட்டா பட்டுக்கோ, பின்ன வீட்டில் மாட்டி நான் அடி வாங்கி சாகிறதா? நான் நாளைக்கு காலையில் கழட்டிடுவேன். ஆமாம், ப்ராமிஸாக சொல்கிறேன். எனக்கு ஆசையாக இருக்கும் உன் கழுத்தில் கட்டி ஒன்றுன்னு. ஆனால் நீ கழட்டிட்டனா ஒரு வாரம் போதை கையாயிடுவேன். அதான் ஏன்னா நினச்சா தான் எனக்கு கடுப்பாக இருக்கு. நீ என்னமோ பண்ணி எப்படியோ போயிட்டு போ, இப்போ கட்டிவிடு. என்னடி உனக்கு இது மேலே அவ்வளோ ஆசை அப்படின்னு உங்கள் அதட்ட அப்படியே பிடிச்சி அமுத்துறான். மாமா சரி, நீ எவ்வளோ வலிக்கிற மாதிரி கூட அமுத்திக்கோ, இதை எனக்கு கட்டி விட்டுட்டு அமுத்திக்கோ. எங்கள் பாரு இப்பெல்லாம் பண்ணாத சரியா? ஆல்ரெடி ஒரு மாதிரி சுற்றிட்டுருக்கேன், அப்புறம் விடவே மாட்டேன். ஆல்ரெடி என்ன மாதிரி சுற்றிட்டுருக்கு? அதெல்லாம் தெரிஞ்சிட்டே கேட்காத. இந்த பொண்ணுங்க எப்பவுமே இப்படி தான் இல்லை, எல்லாமே தெரியும், ஆனால் பசங்க வாயாலேருந்து கேட்டுறணும். இப்போ யார் இறங்கிடா வந்தா? நான் தானே வந்தேன் தாலியை கட்டுன்னு. கட்டி விட மாட்டியா? இல்லை, இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் டி. நான் மட்டும் டெய்லி தாலி கட்டுறேன்னா வாயிடுச்சுன்னு வச்சுக்கோ. சரி, அப்போ நீ கட்டி விடலான்னு மைண்டில் வந்துடுச்சு. அதான் மாமா உனக்கு ஆசையாக இருக்குல்ல எனக்கு கட்டி விடணும்னு. எங்க அந்த தாலி எப்படி கொடு. கட்டி விட்டுரு அப்படியே. அடியே இறி, அவசரத்தில் பிறந்தவளே. என்ன அப்படியே வாயை கச்சி வச்சேன்னு பார்த்துக்கோ. இரு, ஒரு 2 நிமிஷம் டைம் கொடு. 1 மினிட் எடுத்துக்கோ. ஏய் சரி சரி, 2 மினிட்ஸ். கொடு அப்படின்னு அந்த தாலியை வாங்கிட்டு அதையும் உங்களையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். மாமா மாமா, இரு, டைம் கேட்டான்ல, இரு. ஓகே ஓகே, டேக் யூர் டைம். என்ன யோசிக்கிறான் இவன்? ஒரு வேளை சியாவை யோசிக்கிறானோ? அட கடவுளே, எத்தனை வருஷத்தாவும் இன்றைக்கி எனக்கு அடித்தது பாரு ஜாக் பாட்டு, இன்றைக்கி அடித்தது பாரு அதிர்ஷ்டம். டே கடவுளே, எவ்வளோ நாள் இல்லை வருஷம், கடந்த 15 வருஷமாக எனக்கு இந்த கோக்குவை பொண்டாட்டியாக குடுன்னு கேட்டு உன்கிட்ட பிச்சை எடுக்காத குறை இல்லை. இன்றைக்கி அவளே அழைக்காத தூக்கிட்டு வந்து எனக்கு தாலியை கட்டி விடுடா மாமான்றானா அது யார் காரணம்? நான் அவன் மேலே வச்சுருக்க லவ்வோ, நீ என் மேலே வச்சுருக்கிற பாசமும் தானே காரணம். ஆனால் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தது இந்த குட்டி குஞ்சா என் கூட தான் கடைசியாக வந்து முடியணும்னு. ஆனால் இடையிலே வந்து மடிஞ்சு கட்டி விட்றான்ற அளவுக்கு வந்து நிற்கிது பாரு. அதுக்கு நீ மட்டும்தான் காரணம் கடவுளே, நீ மட்டும்தான். யார்கிட்ட அவன் கண்ணை மூடி மேலே பார்த்து சிரித்து ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். உனக்கு நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? எனக்கு கையெல்லாம் நடுங்குது. இதுதான் உண்மையான லவ்வா? நமக்கு பிடிச்ச பொண்ணு முன்னாடி எல்லாமே நடுங்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் போல். இப்போ நான் அவளுக்கு தாலி கட்டி விட்றேன், ஒன்று வேண்டிக்கிறேன், கடைசி வரையும் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும்
எனக்கு என் கோக்கு தான் பொண்டாட்டியாக வேணும், அதை மட்டும் பண்ணிடுறேன். இப்போ நான் அவளுக்கு மாமாவாக இருக்கேன், அவள் எனக்கு அக்கா பொண்ணாக இருக்கா. அதுக்கு அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் அவள் என்னை விட பெரிய பொண்ணாக இருந்தாலும் சரி, அவள் கூடயே என்னை கல்யாணம் பண்ணி வச்சிரு. புரியுதா? இந்த 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 மூமெண்ட்டு பாரு எனக்கு எப்படி ஸ்லிப் ஆகுதுன்னு. அப்போ தெரிஞ்சுக்கோ எனக்கு இந்த பிள்ளைய எவ்வளோ பிடிக்கும்னு. என்ன பண்ணிகிட்ருக்கான் மாமா? டிஸ்டர்ப் பண்ணாத கோகே. ஓகே ஓகே. அப்போ தெரிஞ்சுக்கோ கடவுளே, எனக்கு எவ்வளோ பிடிக்கும் இந்த பொண்ணுன்னு. இது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும், சரியா? அவன் என் பொண்டாட்டி, நான் அவன் புருஷன், அவன் என் பொண்டாட்டி, நான் அவன் புருஷன்னு ஸ்டாப் பண்ணவே கூடாது. இடையிலேருந்து சியா, அவங்க அம்மா, அவங்க அப்பா எவன் வந்தாலும் அந்த பிள்ளைய எனக்கு கொடுத்துரு கடைசி வரைக்கும். அந்த பிள்ளைய மட்டும் எனக்கு கொடுத்துட்றா. நான் இப்போது கட்டி விடுறேன். அப்பாடா, ஃபைனலாக கண்ணை திறந்துட்டியா? யோசிச்சிட்டியா மாமா? எனக்கு கட்டி விட்டுறியா? இவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்தால் கடிச்சு வைக்கணும்னு தோணுதே. கோக்கு, நீ வா, இப்படி என்னை பார்த்த மாதிரி உவாரு. அப்போ கட்டி விட போறியா? ஏய், நான் எகெயின் கேட்குறேன், இது எனக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒன்று. அப்போ நான் என்ன இது விளையாடிட்டுருக்கேன்னு நினைக்கிறியா? அப்போ நீ இது விளையாடலையா? அப்போ நீ விளையாடலன்னா எதுக்கு நாளைக்கு கழட்டுறன்ற? அம்மா கிட்டே என்னால் அடி வாங்க முடியாது. சரி, நான் கட்டி விட்றேன். நீ நல்லா யோசிச்சிட்டல? நீ காலையில் கூட நான் பொண்டாட்டின்னல்ல, அதை யோசிச்சு கட்டு. நல்லா விவரமாக தாண்டி இருக்க. சரி, ஸ்டார்ட் பண்ணு. கரெக்டாக 12 ஆக இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குது. அது ஆனால் என்ன, ஆல்ரெடி உள்ளே அவ்வளோ ஜர்க் ஆகுது. எனக்கு பிடிச்ச பொண்ணு முன்னாடி நல்லா ஸ்ட்ராங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் எனக்கு அது போதும். ஏமாம்மா கையெல்லாம் நடுங்குது? நடுங்குதா? எனக்கா? நான் கில்லிடி, எனக்கு எங்கே நடுங்குது? நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே, நீ நல்லா இருந்தா ஓகே. ஐயோ, எத்தனை வருஷ கனவு இப்போ நிறைவேற போகுதுன்னு நினச்சாலே. கோகு, பக்கத்தில் வா. உனக்கு கொஞ்சம் கூட எந்த ஃபீலும் இல்லையாடி? அப்படியே குழந்த மாதிரி உட்காந்துருக்க. எனக்கு என்ன ஃபீல்? கட்டி விடும்போது தான் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சரி கோவப்படாத, கட்டி விடு. கத்தாத. சரி வா அப்படின்னு அப்படியே கட்டி விடலான்னு வரான். ஐயோ, 3 முடிச்சு ஒழுக்கமாக வருமா? அதில் பார்த்தாலே கேர் ஆகுதே. மாமா, கட்டிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கிட்ட வரும்போது, மாமா கொஞ்சம் கதவு திறக்கிறியா? சியா இந்த டைமுக்கு எதுக்கு வரா? எனக்கு என்னடி தெரியும்? இந்த 12 ஆக போகிற டைமில் எப்படி அவள் வருவா? எப்போவுமே வருவாளா? இரு மாமா, ஒரு நிமிஷம் கதவை தரேன். சரி, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீ ஏண்டி ஒளியிற? நீ என்ன? நான் போய் ஒளியிறேன் அப்படின்னு நீங்கள் டக்குன்னு போயிட்டு ஒரு ஸ்க்ரீன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்க. அப்போ அவனும் கதவை ஓப்பன் பண்ணுறான். மாமா, நினச்சேன் நீங்கள் இன்னும் தூங்காமல் இருப்பீங்கன்னு. தள்ளுங்க. இவதுக்கு உள்ள வரா? என்னாச்சு மாமா, அங்கேயே நிற்கிறீங்க? வாங்க. என்ன சியா, இந்த டைமுக்கு வந்துருங்க. என்ன புதுசாக கேட்குறீங்க? நான் எப்போவுமே வருவேன்ல. அட பாவி, எப்போவுமே வருவாளா? அப்போ நான் நல்லா பேனு தூங்கிட்டு இருப்பேன் போலே இந்த டைமுக்கு. என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல மாமா நீ. அது ஏதாவது வேணும்னு கேட்டு வருவல்ல, இன்றைக்கி உள்ளே வர ஏதாவது வேணுமா? எப்போவுமே ஏதாவது பொருள் வேணும்னு கேட்பேன். இன்னைக்கு என்ன வேணும்? நீ இன்னும் தூங்கலையா? 12 ஆகிடுச்சு. அதான் மாமா, இன்னைக்கு லேட்டாக வந்துட்டேன், சாரி. இல்லை பரவாயில்ல. ஷோ, எனக்கு வெறி ஆகுது. நான் என்னோடய ஸ்பெஷல் மூமெண்ட்லாம் நடக்கும்போதெல்லாம் இவள் வந்துடுறா. ஏன் தான் எனக்கு இப்படி மட்டும் நடக்குதோ? மாமா, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்க மாட்டிங்களா? வெரி மயிர் ஆகுது எனக்கு. சொல்லு சியா, எதுக்கு வந்திருக்க? இல்லை, எப்போவுமே பொருள் கேட்டு வருவேன்னு.
இப்போ வேற கேட்டு வந்திருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அது என்னன்னு கேட்கவே இல்லை. சொல்லு, என்ன வேணும்? இல்லை, இங்கே நீங்கள் வந்து 4 months ஆச்சு. ஒரு நாள் கூட நம்ம தனியாக இருக்க டைம் கிடைச்சாலுமே உங்கள் சுண்டு விரல் கூட என் மேலே பட்டது கிடையாது. எப்போவோ ஒரு வாட்டி நான் ரொம்ப அழுதா மட்டும் எனக்கு கம்ஃபர்ட்டாக ஹக் பண்ணுவீங்க. அதை தாண்டி நீங்கள் என்ன அப்படி இப்படின்னு எதுவும் பார்த்தது கிடையாது. ஸோ என்ன சொல்ல வர? எனக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு எனக்கு ஒரு முத்தம் வேணும் ப்ளீஸ். அடி பாவி, அது ஏன் புருஷன்டி? ஐயோ ஐயோ ஐயோ, இதெல்லாம் கேட்கணுன்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? சியா, எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ப்ளீஸ் கொஞ்சம் வெளில போறியா? போ. இத்தனை நாள் நான் உங்களை விட்டுட்டேன். என்ன நான் அதுக்கு பெர்மிஷன் கேட்கணும்? நீங்கள் என்னோடய மாமா, என்னை கட்டிக்க போகிறவங்க. நான் கொடுப்பேன், கொடுத்துட்டு தான் போவேன். ஐயோ 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 ஐயோ, அவள் கேட்குறத சொல்கிறது பார்த்தியா? அவளே கொடுப்பாலாமே. கொடுப்பா, நானெல்லாம் கொடுப்பேன்டி உனக்கு. சியா, ஃபேனா? என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சியா வேணாம் சியா, சரியா? அப்படின்னு சொல்ல அப்படியே தயங்க வாலில் லாக் பண்ணுறான். அவன் கையில் தாலி வச்சுருக்கனால அப்படியே பின்னாடி மறைச்சிக்கிறான். என்ன இவ்வளோ நாள் நீ ஆர்டர் போட்டால் நான் உன்னை விட்டு தள்ளியே இருக்கணுமா? எனக்கு தெரியாது, எனக்கு இன்னும் முத்த கொடுக்கணும். சியா வேண்டாம். அப்புறம் நான் கத்திடுவேன். ஐயோ, இது மாதிரி பார்த்து அவ்வளோ நாள் ஆச்சு. எங்க கற்று பார்க்கலாம். இப்போ நான் கொடுக்குறேன், நீ எப்படி கத்துறேன்னு பார்க்குறேன். சியா, ஸ்டாப் இட் சியா, போதும். நீ எவ்வளோ தான் கற்றுனாலும் இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு முடிவோடு தான் வந்திருக்கேன் மாமா. ஓத்தா இவன் இப்படி வந்துட்டுருக்கா, விட்டா எனக்கு அடுத்து சாப்பிட்ருவா போலையே அப்படின்னு தயாங் பின்னாடி வரும்போது அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நீங்கள் அப்படியே தயாங்கோட கையை பிடிச்சிக்கிறீங்க. இது அந்த சுண்டலியோட தானே? கோக்கு மாமா, நீ பயப்படாத, நான் இங்கே தான் இருக்கேன். அவன் எதுவும் பண்ண மாட்டான். என்னை எப்படியாவது காப்பாத்துடி. எவ்வளோ கத்துனாலும் மூஞ்ச கொட்டினாலும் போக மாட்டான். மாமா என்ன நீ ஏதோ பேசிகிட்டு இருக்க யார்கிட்டேயோ? இல்லை, நான் யார்கிட்டேயோ பேசல. சியா, எனக்கு பிடிக்கல சியா. போ. நான் தான் சொல்லிட்டால, நீ என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் இன்றைக்கி உன் அதட்ட கடிக்காமல் நான் போக மாட்டேன்னு. சியா வேணாம், சப்புன்னு அரைஞ்சிருவேன் சியா. அரைஞ்சு அந்த உரிமை எனக்கு இருந்தால் கூட ஓகே தான். சரி, ஒரு முத்தமும் வாங்கிட்டு உங்ககிட்ட ஒரு அறையும் வாங்கிட்டு போகிறேன். என்ன கையில் ஏதோ வச்சுருக்க போல்? என்னது அது ஒன்றும் இல்லை. இது நம்ம தாலி தானே? எங்கே கொடுங்க. போச்சு, நானாவது வாங்கியிருப்பேன். இவன் கையில் வச்சுட்டு இப்போ பாரு, அவன் எடுத்துகிட்டு போயிட்டா அப்படி எப்படி கட்டி விடுவான் அவன் எனக்கு. இந்த கோக்கு என்னை சாகடியே போகிறா இப்போ. சியா கூட அப்படியே இது பிடிக்காத மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இப்போ இதை பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்களா? எனக்கு தெரியும் மாமா, உனக்கும் என் மேலே நிறைய லவ் இருக்குன்னு. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி காட்டிக்க மாட்டேன், அவ்வளோதானே? மயிரில் காட்டிக்க மாட்டேன். என் ஸ்பெஷல் மூமெண்ட்டே கெடுத்துட்டாலே. ஏன் தான் இவ இப்போ எனக்கு இந்த ரூமுக்கு வந்தான்னு இருக்கு. கடவுளே, இப்போ தான் நான் உன்னை புகழ்ந்து பேசினேன், அதுக்குள்ளே காட்டிட்டல்ல. இப்போ நான் என்ன பண்ணுறது? இவ வேறு என் கையை பிடிச்சிட்டு இருந்தா விட்டுட்டா, சத்தியமாக செம்ம கோவமாக இருப்பா. சியா, ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் வயிறு வலிக்குது. நீ இது மாதிரிலாம் எகைன் வராத. மாமா, என்னோடய மூடே மாறிடுச்சு இது பார்த்ததும். எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? நீயும் அந்த மாதிரி ரொம்ப லவ் பண்ணுற, ஆனால் சொல்லிக்க மாட்டேற. சரி, இதெல்லாம் நீ வச்சுக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணும்போது உனக்கு தருவாங்க, அப்போ நீ எனக்கு கட்டி விடு. இதை நான் எடுத்துகிட்டு போய் அம்மாக்கே கொடுக்குறேன். அங்கே வச்சிடுறேன், சரியா? அதே மாதிரி உன் ஃபீலிங்ஸுக்கும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். சாரி, உனக்கு ஏதாவது கோவம் வர மாதிரி பண்ணியிருந்தா நான் போய் சரி நான் வரேன் மாமா அப்படின்னு அவள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே ஓடிடுறா.
ஸோ கொஞ்ச நேரம் தயாங்க்கு அப்படியே பயமாக இருக்குது, நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு. அப்படியே நின்றுட்டுருக்கான் ஒரு மாதிரி ஜர்க்கான மாதிரி. கொகு, ஏய் போ. நான் என்னடி பண்ணுவேன்? வெளில வா பார்க்கலாம். எங்கே இருக்க? எங்கே என் கோக்குவை காணோம்? அப்போ நீங்கள் டக்குன்னு ஓடி போய்ட்டு பாத்ரூம் கதை அப்படியே சாத்துற மாதிரி போகிறீங்க. அவன் அப்படியே அதை பிடிச்சிட்டு, நான் என்னடி பண்ணுவேன்? உங்கள் அக்கா கறி தானடி வந்தா, அவள் தானடி வாங்கிட்டு போனா, இப்போ நீ வந்திருக்கலாம்ல. எனக்கு எதுவுமே பிடிச்ச மாதிரியே நடக்க மாட்டேங்குது மாமா. நீ ஒன்றும் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணாது, நீ போ. எதுக்கடி இப்போ பாத்ரூம்குள்ளே போகிற? தள்ளு, நான் வரேன், தள்ளு. நீ ஒன்றும் வராது. எப்போவுமே அன்லக்கி தெரியுமா? விஷயத்துலேயும் நான் அன்லக்கி தான். பாரு, நீ கொஞ்சம் முன்னாடி யோசிக்காமல் தாலியை கட்டியிருந்தா நான் எப்போவோ போயிருப்பேன் என் ரூமுக்கு. சரி என் மேலே தான் தப்பு. சரி இப்போ என்ன? இப்போ என்னவா? அந்த தாலியை எடுத்துகிட்டு போயிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம எப்படி கட்டுறது? சரி அழாத கொக்கு, அழாமல் பேசு. நீ ஏன் பார்த்தலடி? நான் என்னடி பண்ணுவேன்? உனக்கு அவ்வளோ தைரியம்னா நீ வந்திருக்கலாம்ல. என்னோடது கூடு, அது ஏன் புருஷன்னு சொல்லி நீ வந்து சண்டை போட்டிருக்கணும்ல. அந்த அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சது நீ மட்டும்தான். ஐயோ சரி, கதவை தோற. கதவை தோற, நான் வரேன். நீ வராத. நீ உள்ளே வந்து நீ என்ன பண்ண போகிற? நீ உள்ளே போய் என்னடி பண்ணுவ? நான் அழுவேன் என் நிலைமை நினச்சி. அப்போ நான் எவ்வளோ அழுகணும் தெரியுமா? நீ அது பரவாயில்லடி, நான்லாம் அழுதுகிட்டே இருக்கணும்டி. நீ வெளியில் உட்காந்து அழு. நீ அழுகலாம் மாட்ட. உனக்கு என்ன நினச்ச நேரத்துலலாம். அவள் எதுக்கும் ரூமுக்கு இந்த டைமுக்கு வரா? அவள் எப்போவுமே இந்த மாதிரி 11 o'clock அந்த டைம்லலாம் இது வேணும் அது வேணும்னு வருவாடி. அப்படியா? இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன்? நீ ரூம்குள்ளே வாயை பொழந்து தூங்கிட்டுருப்ப. சரி நீ போ. இப்போ பாரு, இப்போ திறகுறியா? இப்போ என்ன? இங்கே பாரு, ஒரு தள்ளு தான் வச்சுக்கோ, குட்டியாக இருக்க நீ இப்படி ஓரமாக போய் விழுந்துருவ அப்படின்னு பாத்ரூம் ஒரே தள்ளி உள்ளே போயிடுறான். அப்படியே கோக்கு பின்னாடி போகிறா. பாரு, நீ வராத என்கிட்ட, சரியா? எனக்கு பிடிச்சது ஒன்றுமே செய்யாதவங்கெல்லாம் எதுக்கு என்கிட்ட வராங்க? நீ வராத, நீ பின்னாடி போகாத, இரு. இப்போ என்னாச்சு? நீ இப்படி அழுதுட்ருக்க? நீ வராத. வருவேன். வராத. ஷவரை திறந்து விட்டுருவேன். திறந்து விடு. எனக்கு தான் ஜாக்பாட்டு. இங்கே பாரு, நீ வராது, சரியா? என் மனசை கஷ்டப்படுத்திட்டே இருக்க. நானாடி கஷ்டப்படுத்துகிறேன்? எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? அப்படின்னு ஓரமாக உங்களை கார்னரில் லாக் பண்ணி அப்படின்னு அவள் கையை பிடிச்சி இழுத்து நல்லா கட்டி பிடிச்சிக்கிறான். அவங்க 2 பேரும் உடம்பு அப்படியே மர்ஜ் ஆகிற அளவுக்கு, ஒரு கேப் கூட விடாத அளவுக்கு அமுத்தி இருக்குது. மேலேயும் சரி கீழேயும் சரி ஒரு மாதிரி சூடாக உடம்பு ஃபுல்லாக பரவுது 2 பேருக்கும். 2 பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட் பார்த்துக்கிறாங்க. 2 பேரும் வேறு மாதிரி இருக்காங்க. மாமா, இப்போ எதுவும் பண்ண முடியாது, அதனால் நீ இது மாதிரி பண்ணிருக்கியா? எனக்கு அது மாதிரி அவசியமே கிடையாது. இப்போ நான் கோகுக்கு என்னடி பண்ணணும்? நீ என்ன வேணாலும் பண்ணு. இப்படி மட்டும் எனக்கு கட்டி பிடிச்சி எல்லா இடத்தையும் தடவிட்டு இருக்காது, என்னால் முடியல. நான் தடவாமல் வேறு யார் தடவவா? யாருனாலையும் தடவ முடியாது. எப்போவோ பட்டா போட்டாச்சு, சரியா? அப்படி போட்டு மட்டும் என்ன உன்னால் இன்னைக்கு அந்த தாலியை காப்பாற்ற முடியலல்ல? ஏய், மாமா யார் எப்படின்னு இந்த 10 வருஷத்தில் மறந்துட்டியா? ஏன் மறந்துட்ட கொகு? நீ சின்ன வயசில் எவ்வளோ அடம் பிடிப்ப? அடுத்த செகண்ட் நீ கேட்குற பொருள் உன் காலு கடியில் இருக்கும். அது யார் வாங்கி கொடுத்துருக்கா? நீ நானா? நான் உனக்கு யார்? மாமா. இப்போ என்ன, உனக்கு அந்த தாலியை கட்டணும் அப்படி தானே? இன்னைக்குள்ளே நான் கட்டிடுவேன். இப்போவே, சரியா? அது அண்ணா, நம்ப மாட்டியா? நம்ப மாட்டியா? சின்ன வயசில் கண்ணை மூடி நம்புவல்ல உங்கள் அம்மா கிட்ட.
நீ வாங்கி தரலன்னா என்ன, மாமா எனக்கு வாங்கி தரும்னு அது மாதிரி நம்பு. கொஞ்ச நேரத்தில் அந்த தாலி உன் கழுத்தில் இருக்கும், சரியா? இது இந்த கழுத்தில். மாமா இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், சரியா? அப்படின்னு உங்களை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி நீங்கள் அப்படியே மெதுவாக அந்த ஹக்லேருந்து ரிலீஸ் ஆகுறீங்க. ஒரு மாதிரி அவனை லைட்டாக தள்ளி விட்டுட்டு உங்கள் ரூமுக்கு கிளம்புறீங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம ஆரோகி கிட்ட வந்தா ஆரோக்கி அப்படியே புரண்டு புரண்டு படுத்துட்ருக்கா. ஜேகே ஜேகே இல்லை இல்லை நான் நல்லா படிக்கிறேன். ஜேகே என்னை விட்டு போகாத மா. ஜேகேம்மா ஜேகேம்மா. ஆரோகி ஆரோகி என்னாச்சு? ஜேகே ஜேகேன்னு விட்டு போயிடாதீங்க. நான் நல்லா படிச்சிடுறேன். விட்டு போக மாட்டேங்கில்ல? என்ன ஏதாவது கனவா? கனவு காண்டியாடி? கனவா? நிஜத்துலேயும் அப்படி தானே இருக்குது. என்னை விட்டு போகிற மாதிரி தானே இருக்குது. சரி சரி சரி, ஒன்றும் இல்லை இந்த தண்ணி குடி. இந்தா அப்படின்னு அவளை எந்திரிக்க வச்சு அப்படியே அவன் ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு தண்ணி கொடுக்குறான். அவளும் ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக குடிக்கிறா. அரியோகே அரியோகே ஓகே. இல்லை என்னாச்சு? என்ன கனவு? அது நான் உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறேன். ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், நீங்களும் ஷர்ட்லாம் இன் பண்ணிவிட்டு ஐஸில் கிளாஸ்லாம் போட்டு மார்னிங் ரெடி ஆவீங்கள்ல, அது மாதிரி. சரி சரி, கூலாக சொல்லு. நடக்க போகிறதில்ல, கூலாக சொல்லு. அதுதான், அது மாதிரிலாம் போட்டிருக்கீங்க. அது லாஸ்ட் டே, எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்கூல் லாஸ்ட் டேன்னு. பேப்பர்லாம் தூக்கி போடுறாங்க மேலே அங்கே இங்கேன்னு. ஆனால் நான் மட்டும் நீங்கள் தனியாக நடந்து போகிறத பார்த்துட்டு உங்கள் காலில் விழுந்து கெஞ்சுறேன், என்னை விட்டு போகாதீங்கன்னு. அப்போ நீ ஃபெயிலுடி, நீ எல்லாம் என் ஒய்ஃபுக்கு தகுதியாக கிடையாது சொல்லிட்டு என்னை தள்ளி விட்டுட்டு போயிட்டீங்க. சரி 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 ஆரோஹி, அப்படிலாம் நடக்காது. நீ பாஸ் ஆவ, சரியா? 2 பேரும் நல்லா லைஃப் லீட் பண்ணுவோம், புரியுதா? அப்போ ஃபெயில் ஆகிட்டா? அது மாதிரி பேசக்கூடாது, 100 டைம் சொல்லிட்டேன், சரியா? இது மட்டும் சொல்லுங்க, இப்போ ஃபெயில் ஆகிட்டா அந்த கனவு நிறைவேறிடுமா? நீ எப்பேற்பட்ட கேடி தெரியுமா? உன்னை நிறையா டைம் நோட் பண்ணிட்டேன். இது மாதிரி கனவு வருது, டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை நான் கட்டி பிடிக்கணும், உன்னை நான் கேர் பண்ணிக்கணும், டேக் கேர் பண்ணிக்கணும், அப்படி தானே? நான் உன்னை டேக் கேரும் பண்ணிட்டு தானடி இருக்கேன். அதெல்லாம் உனக்கு பத்தலையா? இப்படி சிம்பத்தி க்ரியேட் பண்ணி வாங்கிட்டு இருக்க எல்லாமே நான் அப்படி தான் பண்ணுறேனா? எனக்கு அப்படி தான் தோணுது. இப்போ குறிப்பாக கேட்குற, ஃபெயில் ஆகிட்டா போயிடுவீங்களான்னு? நேராக கேட்க முடியல, ஸோ கனவு அந்த மாதிரி ஒரு ஆக்டை போட்டு கேட்குற, அப்படி தானே? ஆனால் ஒன்று ஜங்குக்கா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நான் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனால் அது சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு அழகான எனக்கு பிடிச்ச பையன் கூட லைஃப்பை லீட் பண்ணலாம். இன்கேஸ் ஃபெயில் ஆகிட்டேன்னா நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். என்ன பண்ணுவேன்? நான் போலீஸ் போவேன், கோர்ட் போவேன், கேஸ் போட்டு இது மாதிரி இவன் என்னை கல்யாணம் பண்ணிட்டு என்னை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு நான் விடவே மாட்டேன் நான். ஆமாம். இது மாதிரிலாம் சொல்லி என் பேரை கெடுக்கணும்னு நினச்ச, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்டி? என்ன பண்ணிட்டீங்களோ, ஆனால் நான் விடவே மாட்டேன் உங்களை நான். அதான் கேட்குறேன், நான் அப்படி என்ன பெருசாக உன்னை லவ் பண்ணி கிழிச்சிட்டேன்? என் சைட்லேருந்து நான் 1% கூட லவ் உனக்கு தரல, சரியா? அப்படி இருக்கும்போது நீ என்னை விட்டு போகணுன்னு தான் நினைக்கணும், என்னை புச்சு வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி என்ன பண்ணிட்ட நீ என்னை விட மாட்டேற? அது எனக்கு தெரியல, அப்பா அம்மா காட்டினாங்க. ஃபஸ்ட்டு பையன் அலைன்ஸ் வந்தப்போ நீங்கள் தான், உங்களுக்கும் என்னை பிடிச்சிருந்தது. ஸோ அந்த எமோஷனுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப அலையெல்லாம் என்னை வைக்காமல் டக்குன்னு பார்த்ததுமே கல்யாணம் பண்ணி வச்ச பையனாலேயோ என்னவோ எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆரோகி, எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு நினச்சிட்ருக்கியா? எனக்கு இது மட்டும்தான் பிடிக்கல, சரியா? மற்றபடி நீ நல்ல பொண்ணு தான். அப்பாடா, இதுவாது ஃபைனலாக சொன்னீங்கல்ல உங்களுக்கு என்னை பிடிக்கும்ல. பிடிக்கும்டி. உன்னை பிடிக்காமல் எப்படி? அப்போ இப்போ இது வரைக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து 1%
இது பிடிக்கும், நீ இப்படி இருந்தால் பிடிக்கும், நீ சாரீ கட்டினா பிடிக்கும், நீ வந்து ஃப்ரீ ஹேர் விட்டால் பிடிக்கும், நீ ஜிமிக்கி போட்டால் பிடிக்கும், நீ இது சமைச்சு தந்தால் பிடிக்கும், இந்த ரியாக்ஷன் பிடிக்கும். இதுதான் யோசிச்சுட்ருக்கியா அப்போ நீ படிக்காமல்? எப்பா இது சொல்லாமையே நான் வந்து உன்னை நீ அப்படி இருக்க இப்படி இருக்க, உன் வளைவு நெளிவு இப்படி இருக்குது, பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லாமலே நீ இவ்வளோ இமேஜின் பண்ணுறேன்னா, நான் சொன்னதுக்கப்புறம் நீ அதெல்லாம் எப்படி வெக்கப்பட்டு படிக்காமல்? இதெல்லாம் தேவையே கிடையாது. மார்க் எடு, உன்னை எல்லாத்தையும் கீழே அவுத்து போட்டு இன்ச்சாக ரெஸ்ட்டு சொல்கிறேன். நான் ஒரு கவிஞன்றி சரியா? அப்போ நீ பார்ப்ப உன் ஹிட்லர் புருஷனுக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்கான்னு. சரியா? ஒன்றே ஒன்றாவது சொல்லுங்கள் ப்ளீஸ். என்கிட்ட என்ன பிடிக்கும்? சமைக்கிறதுலையாவது சொல்லுங்கள். நோ, சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ், அந்த ஒன்றே ஒன்று சொன்னால் நான் நல்லா படிப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய், இவ்வளோ ஒப்சஸ்டாக இருக்காதடி என் மேலே. 2 பேருக்கு என்னைக்கோ ஒரு நாள் சாக போகிறோம், இவ்வளோ ஒப்சஸ்டு வரும். நீ உன் மேலே ஒப்சஸ்டாக இரு. அப்படிலாம் நான் இருக்க முடியலையே. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு தடவை நான் என்ன பண்ணால் பிடிக்கும்? ஃப்ரீயாக விட்ட பிடிக்குமா? அதில் நான் அழகாக இருப்பேனா? எனக்கு அதை நான் சைட் அடிச்சிருக்கீங்களா? சரி, இந்த ஜும்கா குட்டியாக போட்டால் பிடிக்குமா? இது 2ல் ஒன்றாவது அப்படின்னாவது சொல்லுங்கள், நான் லைனாக சொல்கிறேன். ஆரோக்கி படுத்து தூங்கு. நான் வெண்டைக்காய் குழம்பு வச்சா பிடிக்குமா? ஆரோக்கி தூங்குடி. ஆனால் சிக்கன் குழம்பு அது நல்லா சாப்பிடுவீங்க, பிடிக்கும் தானே? படுத்து தூங்குடி, டென்ஷன் பண்ணாமல். சரியா? ஃபஸ்ட்டு படித்து நல்ல மார்க் வாங்கு. நீ படித்து நல்ல மார்க் வாங்கினா எனக்கு பிடிக்கும். சரி, தூங்குறேன். உனக்கு முன்னாடி ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ அப்படின்னு ஆரோக்கியம் அப்படியே படுத்து தூங்குறா. ஜங்குக்கு அப்படியே அவன் முடிய பிடிச்சி அவன் செஸ்ட் மேலே படுக்க வச்சு அப்படியே தட்டி கொடுத்து அவளையும் தூங்க வச்சிட்றான். ஸோ இங்கே உங்கள் ரூமில் நீங்கள் அப்படியே புரண்டு படுத்துட்ருக்கீங்க. 12:15 ஆயிடுச்சு, இன்னுமே வரல. எனக்கு இப்போவே வேணும் மாமா, எனக்கு தெரியாது, எனக்கு இப்போவே வேணும். இன்றைக்கி என்ன டே தெரியுமாடா? இந்த டேல எல்லாமே நல்லதாக நினைக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் கோகு, மாமா வந்துட்டியா அப்படின்னதும் அவன் ஃபாஸ்ட்டாக கதவெல்லாம் சாத்திட்டு உள்ளே வந்து பெட்டில் உட்காந்து உங்களை அப்படியே மடியில் தூக்கி உட்கார வைக்கிறான். மாமா, நீ இது அப்புறம் கூட நீ சொல்லு. என்னாச்சு? கிடச்சிதா? நீ எடுத்துகிட்டு வந்துட்டியா? சாரி கோகு, எப்போவுமே எல்லாமே நான் உனக்கு செஞ்சுருவேன். ஆனால் இது எனக்கு தெரியும், நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். உன்னாலே ஒன்றும் எப்போவுமே எனக்கு பிடிச்சதெல்லாம் கொடுக்க முடியாது. சின்ன வயசில் நான் என்ன கேட்டிருப்பேன்? லாலிபாப்பு, கேக்கு, அது மாதிரி கேட்டிருப்பேன். இப்போது இது என்ன நீ எனக்கு கொடுக்க முடியுமா? நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? கோகு, ஏன்டி இப்படி அழுகிற? நான் நாளைக்கு வேறு வாங்கி தரட்டா? எனக்கு இதுதான் வேணும். ஏய், புரிஞ்சுக்கோடி, நான் வேறு தரேன். அது என்ன வேறு? அப்போ அது சியாவோடதா? அது சியாக்காக நீ கொடுத்தியா? ஏன் கோக்கு இப்படி அடம் பிடிக்கிற? எனக்கு தெரியும், எனக்கு சியாவெல்லாம் நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு. எனக்கு முன்னாடி அவள் 3 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவ. நீ அவளுக்கு என்னென்னலாம் பண்ணியோ எனக்கு என்ன தெரியும்? கோகு, பாரு. தயாங், மாமா, தாலி எடுத்துகிட்டு வந்துட்டியா? எவ்வளோ புலம்புற நீ. டென்ஷன் ஆகுதுடி எனக்கு. இப்படி ஃபஸ்ட்டு புலம்பாத சரியா? பாரு, எடுத்துகிட்டு வந்துட்டேனா சொன்ன மாதிரி. அதான்டி, நீ என்ன கேட்டாலுமே அது உனக்கு கிடையும் அப்போவே. மாமா, இதை காட்டினதுமே நான் என்கிட்ட என்ன நொழிகிற? திட்டினல்ல நீ, உன்னாலலாம் எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு. இப்போ ஒத்துக்கோ, என்னால் மட்டும்தான் உனக்கு இதெல்லாம் கொடுக்க முடியும்னு. இப்போ சொல்லு. சொல்ல மாட்டேன். இப்போ சொல்லு. சரி, உன்னால் மட்டும்தான் நான் கேட்டதெல்லாம் எனக்கு வாங்கி தர முடியும். அப்பாடா, இந்த மூஞ்சியில் அந்த சிரிப்பை வர வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது.
ஒரு நாள் 2 நாள் தாடி. 20 வருஷமாக இப்படி தான் சிரிக்கணும்னு நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? இடையில 15 வருஷம் காணாமல் போயிட்டேன். யாரால்? உங்கள் அப்பனால். சரியா? சரி, கட்டி விடு. இப்போ ஹாப்பியா நீ? என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துடுங்க? இதுக்காக மட்டும்தானா? நீ கட்டி விடு, நீ என்ன கேட்டாலும் தர. சரி சரி கோக்கு, நான் கட்டி விடுறேன். இது நான் ரொம்ப சீரியஸாக தான் கட்டி விடுறேன். நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுக்கு மாமா விளையாட்டுக்கு கட்டி விடுறான் நான் கேட்குறனால அப்படின்னா நினைக்காத. சரியா? இது ரொம்ப ரொம்ப சீரியஸ்டி. ரொம்ப நீ நினைக்கிற அளவுக்கு இல்லை, அதை தாண்டி பியாண்ட் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். நான் என் மொத்த எமோஷ்னலே இதில் போட்டு உனக்கு கட்டி விடுறேன். சரியா? அப்படின்னு அவங்கள பார்த்து சொன்னதுமே நீங்கள் அப்படியே அவன் ஐஸியே பார்த்துட்ருக்கீங்க சீரியஸாக. சரி சரி மாமா, கட்டி விடு. நான் இது விளையாட்டுக்கெல்லாம் எடுத்துக்கல. வா அப்படின்னு உங்கள் கழுத்தில் அப்படியே கட்டி விடுறான். இந்த மூமெண்ட் எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் சம்திங் ஸ்பெஷல். அவனுக்கு இந்த தாலினா ரொம்ப பிடிக்கும். எனக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கட்டும்போது எனக்கு கண்ணிலேருந்து தண்ணிலாம் வருது. ஏன் எனக்கு டியர்ஸ்லாம் வருது? அப்போ எனக்கும் இது மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குன்னு அர்த்தம் இல்லை? இதை எப்படி நான் நாளைக்கு கழட்டுவேன்? ஆனால் ஒரே விஷயம் மாமா, நீ என் மேலே நிறையா லவ் வச்சுருக்கன்னு எனக்கு தெரியும். என்னை லவ் பண்ணுறேன்னு. அது என்ன மாதிரின்னு நான் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டதில்லை. ஏன்னா நம்ம இன்னும் சொல்லிக்கல. ஆனால் என் லவ் எப்படி தெரியுமாடா? இது எனக்கு ஒரு மேரேஜ் மாதிரி. நீ என் கழுத்தில் தாலி கட்டிட்ட, காலையில் நான் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் யாருக்குமே என் லைஃப்பில் இடம் கிடையாது. நீ மட்டும்தான். இடையில இந்த டெஸ்டினி அதெல்லாம் உன்னை சியா கூட சேர்த்து வச்சாலும் சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் உன்னோட இந்த மெமரிஸோடையே வாழ்ந்துப்பேன்டா. எனக்கு இது போதும். நான் எப்போவுமே குழந்தையாக தான் இருப்பேன். ஆனால் உன் விஷயத்தில் நான் ரொம்ப மெச்சூர்டாக நம்ம ஃப்யூச்சர் பாஸ்ட் எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பித்தேன். அதில் தான் எனக்கு தெரிஞ்சுது நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. அப்படின்னு உங்கள் டியர்ஸ் அந்த தாலி மேலே சிந்துறது தயாங்க அப்படியே பார்க்குறான். கட்டி விடும் போதே அவனுக்கும் ஒரு மாதிரி டியர்ஸ் வருது. பட் அதெல்லாம் அப்படியே ஹைட் பண்ணிவிட்டு அதை கட்டி விட்டுட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்லேயே ரொம்ப கேரிங்காக கட்டி விட்டுட்டேன். மாமா தாலி கட்டி விட்டுட்டேன். இப்போ ஹாப்பியா நீ? உனக்கு எப்படி ஃபீல் பண்ண? என்ன ஃபீல் ஆச்சு? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்டி. ஓ, அழகாக இருக்கனா? தாலி கட்டிட்டு ஏதோ மிஸ்ஸிங்காக இருக்குது. என்ன மிஸ்ஸிங்காக இருக்குது? சொன்னால் அதுவும் வேணும் நடமுடிப்ப. ஓடி. இல்லை என்ன மிஸ்ஸிங்காக இருந்தாலும் மாமா ப்ளீஸ், என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு அவன் கையை பிடிச்சிட்டு இன்னசென்ட்டாக கேட்குறீங்க. குங்குமம். எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? நான் படம் பார்த்துருக்கேன். மாமா வச்சு விடு மாமா ப்ளீஸ். அதுக்கு நான் எங்கடி போவேன்? என்ன மாமா இது கட்டி விட்டுட்டு அது வைக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா? கோக்கு அது இல்லையடி. லிப்ஸ்டிக் என்கிட்ட ரெட் லிப்ஸ்டிக் இருக்குது. போட்டன் வை. அந்த கெமிக்கல் எடுத்து உன் தலையில் நான் வச்சு விடணுமா? அதெல்லாம் வேணாம் ஓ. அப்போ என்ன பண்ணுறது? என்கிட்டே இருக்குது. அடக்கேடி, உன்கிட்டே வச்சுக்கிட்டே நீ வந்து நடிச்சியா? பார், இதுதான் அதுவா? கன்ஃபார்மா? உன்னை ஏமாற்ற முடியுமாடி? சரி வச்சு விட்றியா? எங்கேருந்து இந்த பிள்ளைக்கு இப்படி ஆசை வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு உங்கள் கன்னத்தை கிள்ளிட்டே அதுலேருந்து அப்படியே எடுத்து உங்கள் நெத்தியில் அப்படியே வைக்கிறான். அழகாக இருக்கு ரொம்ப. எங்கே காட்டு, ஃபோன் காட்டு, கேமரா ஆன் பண்ணு. மாமா நான் அப்படியே இந்தியன் மாதிரியே இருக்கேன்ல. பின்ன என்ன நீ என்ன அமெரிக்காவா? நீ இந்தியன் தாண்டி. சரியா சீன் போடாத. அழகாக இருக்கேன்ல?
ஃபோட்டோ எடுத்துக்கலாமா 2-3? ம். ஐயோ, இப்போ இது ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாளை பின்னே எனக்கு எதாவது அலைன்ஸ் பார்க்கும்போது இது அந்த மாப்பிள்ளைக்கு அனுப்பிடுவேன்னு நீ மிரட்டுனா அதெல்லாம் நடக்காது. வா. ஏன் நடக்காது? எனக்கு அலைன்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்களா? பார்க்கவே மாட்டாங்க, பார்க்கவும் விட மாட்டாங்க. வா எடுக்கலாம். சரி அப்படின்னு நிறைய செல்ஃபிலாம் எடுக்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் வயிற்று அப்படி பிடிச்சிட்ருக்க மாதிரி அப்படி இப்படின்னு. ஏன்டி சாரி கட்டியிருக்கலாம்ல? பாரு, ஜட்டியும் பாடியும் போட்டு உட்காந்துருக்க. ஏதோ மேட்ரு முடிச்சுட்டு எடுத்த மாதிரி இருக்கு. பாரு, நெஞ்செல்லாம் அப்படியே தெரியுது. இது எப்படி நான் சைனீஸ்க்கு அனுப்புறது? அவன் இதை பார்த்தான்னு வச்சுக்கோ, சந்தோஷத்துலேயே செத்துருவான். சரி, நாளைக்கு ஈவினிங் எப்படியும் நான் அவனை பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். பார்ட்டியா? என்ன பார்ட்டி? அது ஒரு பார்ட்டி. நான் சாரி கட்டிட்டு நாளைக்கு வரேன். நீ அதை செல்ஃபி எடுத்து அனுப்பு. நீ தான் நாளைக்கு காலையிலேயே கழட்டிடுவியே, அப்புறம் எப்படி? சரி, நான் நாளைக்கு நைட் வரைக்கும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கழட்டிடுவியா? கழட்டிடுவியாடி? ஆமாம், வேறு என்ன பண்ணுறது? சியா அப்புறம் அவ்வளோதான். சரி, அதை ஞாபகப்படுத்தாத. இங்கே வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே பால்கனி கிட்டே கூட்டிகிட்டு போகிறான். என்ன மாமா, மழை வந்துட்டுருக்கு. இங்கே வந்து நிற்க வைக்கிற? ஹாப்பி பர்த்டே கோக்கு. சரியா? என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? உன் பர்த்டே எனக்கு தெரியாதாடி? நீ பிறந்ததுமே உங்கள் அப்பன் தூக்குறதுக்கு முன்னாடி நான் தான் உன்னை தூக்குனேன். அதை நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேனா? தேங்க்யூ. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல மாமா. தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே கோக்கு. எனக்கு எப்போவுமே நீ சின்ன பொண்ணு தாண்டி. அப்போ என் கையில் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான். இவ்வளோ வருஷம் என்னால் உனக்கு விஷ் பண்ண முடியல. உன் 5வது பிறந்த நாள் வரையும் நான் உன் கூட இருந்தேன். அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் பிரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் 80 வருஷம் ஆனாலும் சரி, 90 வருஷம், அவ்வளோ வருஷம் இருப்போமா? எனக்கு இப்போவே 32 வயசாகிடுச்சு. ஏன்னா ஒரு 50 வருஷம். நீ என்னை விடவே நிறையா வருஷம் இருப்ப. அது என்ன உன்னை விட? சரி, 2 பேரும் ஒரே வருஷம் இருப்போம். அது வரைக்கும் இருந்து அப்போ வரைக்கும் நான் விஷ் பண்ணிட்டே இருக்கணும். அதான் என்னோடய விஷ் இந்த பர்த்டேயில். சரியா? தேங்க்யூ. தேங்க்யூ மாமா. தேங்க்யூ. தேங்க்யூ. சரி, இப்போ நீ சொல்லு, உன் பர்த்டே அதுவுமா? என்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னா? என்ன சொல்லணுன்னா? என்கிட்ட மறைக்காத. நான் லவ் பண்ணுறேன்ல. சொல்லு, ப்ரப்போஸ் பண்ண. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உள்ளே போன பாரு, எத்தனை நாளைக்கு நீ சொல்லாமல் இருக்க போகிற? இப்போ சொல்கிற, எனக்கு இன்றைக்கி கேட்கணும். ஏன்னா நான் சொல்கிறேன், நீ ஃபஸ்ட்டு சொல்லு. நான் லவ் பண்ணுறியா இல்லையா? இல்லை, நான் பண்ணலை. என்ன? நீ நினைக்கிற மாதிரி இல்லை மாமா, நான் உன்னை லவ்லாம் பண்ணல. எதுக்கடி உனக்கு இவ்வளோ ஈகோ? ஈகோவா? அதெல்லாம் இல்லை. சரி, அப்போ நீ யாரை லவ் பண்ணுற? அது அந்த ஜஸ்டின் பீபர் போஸ்டர்லாம் இருக்குல்ல, அதுதான். அது ஜஸ்டின் பீபர். சரி, அது என்ன ஜஸ்டின் போஸ்டரு? ஐ மீன் அந்த போஸ்டரெல்லாம் எனக்கு பிடிக்கும், நான் அவனை தான் லவ் பண்ணுறேன்னா. இது அன்னைக்கே கிழிச்செறியணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஞாபகப்படுத்துறதுக்கு. மாமா வேணாம் மாமா, ப்ளீஸ். என்னடி என்ன? என் கண்ணு முன்னாடி நீ ஜஸ்டின் பீபரை வச்சுருப்ப, அதை நான் பார்த்துட்டு இருக்கணுமா? இவெல்லாம் நல்லா இல்லை, என்ன க்ரஷ்ஷாக வச்சுக்கோ. உனக்கு நினப்பு தான். தள்ளுடி அப்படின்னு ஒவ்வொரு போஸ்டராக கிழிக்கிறான். என்னடி இது? பூச்சு, மாட்டிக்கிட்டேன். நான் மாட்டிக்கிட்டேன். கோகு, இதுக்கு பதில் சொல்லு. என்ன? மாமா அப்படின்னு பார்த்தா அந்த போஸ்டருக்கு பின்னாடி ஃபுல்லாக தயாங் பிக்சர்ஸ் தான். அவனோட கிடைக்கிற பிக்சர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருப்பீங்க. அவன் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஒரு ஸ்மிர்க் பண்ணிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். இப்போ சொல்லு, இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? இப்படி நல்லா மாட்டிக்கிட்டடி.
இப்போ நீ என்கிட்ட சரண்டர் ஆயே ஆகணும், சரியா? ஆ சரி, நான் சொல்லிடுறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மாமா, உன்னை ரொம்ப அப்படின்னு மெதுவாக அவன் கையை பிடிச்சிட்டு அவன் ஃபேஸை பார்க்காம கீழே குனிஞ்சே பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே அவங்க சின்ன தூக்கி விடுறான். இப்போ சொல்லு. எனக்கு ஏன்னு தெரியல, அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சின்ன வயசில் நீ உன் மாமா கூட தான் வளர்ந்த, அவன் உன்னை எப்படி பார்த்துப்பான் தெரியுமா அப்படின்னு அப்பப்போ சண்டை போடும் போதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ உருவான லவ்வா என்னன்னு தெரியல, எனக்கு நீனா ரொம்ப இஷ்டம். சொல்லப்போனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூ. அப்பாடா, இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ நாள். அண்ட் இன்னொரு விஷயம், நீ சியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, அவளை கல்யாணம் பண்ணுற வரையும் என்னை லவ் பண்ணு. கோக்கு, உனக்கு பேச தெரிலனா மூடிட்டு இருந்துரு, சரியா? என்னடி பேச்சுது? இப்போ தான் லவ்வை சொன்னால் அதுக்கப்புறம் வாங்கி கட்டிக்க போகிற. நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? என்ன நீ ரிஸ்க் எடுக்க மாட்டியா எனக்காக? எனக்கு பயமாக இருக்குது. இப்படிலாம் பேசுவாங்களா யாராவது ப்ரப்போஸ் பண்ணும்போது? நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, அது வரைக்கும் என்னை லவ் பண்ணணும், உனக்கு பேச தெரியுதாடி உனக்கு? சரி சரி, சாரி 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 மாமா. ஆனால் ஒன்றே ஒன்று, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அது உண்மைதான். அப்போ தயாங் உங்கள் கையை அப்படியே விட்டுட்டு பெட்டில் போய் உட்காடுறான். நீங்கள் அவன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, மாமா இப்போ நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா இங்கே வந்து உட்காந்துருக்க? என்னாச்சு? நான் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு எஸ் ஓகே ரெண்டுத்துல எதுவுமே இல்லை. நீ என்னை லவ் பண்ணுறியா? ஃபஸ்ட்டு உன் ப்ரப்போஸ்லேயே எனக்கு பிடிக்கலடி கோக்கு. இப்படியா ப்ரப்போஸ் பண்ணுவாங்க? மாமா எனக்கு ப்ரப்போஸ்லாம் முன்ன பின்ன பழக்கம் இல்லை, சாரி சரியா? நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா அதுக்குன்னு நீ என்னை வெறுத்துட மாட்டல்ல? எனக்கு இது மட்டும் சொல்லு, நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லை பண்ணலையா? எனக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணதே பிடிக்கலன்னு சொல்லிகிட்ருக்க, என்ன நீ பண்ணுறியா பண்ணலையான்னு கேட்டுட்ருக்க? ஆமா அழகாக இருக்கடி, ஆனால் தாலி உன் கழுத்தில் வந்ததும் குங்குமம் வச்சதும் அப்படியே புதுசாக கல்யாணமான மாதிரியே இருக்கு. சொல்லப்போனால் இன்றைக்கி நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுல்ல? சரி, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியுமா? நீ எதோ பேசிகிட்ருக்க, மெயின் டாப்பிக்கை விட்டுட்டு. அந்த டாப்பிக்கை விடு, இப்போ புதுசாக ஒரு டாபிக் உருவாகலாம். இப்போ 2 பேருக்கும் முதலரவு நடக்கணும். என்ன வாயை பழகுற? சொன்னல தாலி கொண்டு வந்து கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. என்ன சொன்னந்தான், அதுக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் பண்ணணும்டி, இல்லைனா தப்பாயிரும். எப்படி உனக்கு குங்குமம் வச்சேன் அது மாதிரி தான். என்ன சொல்கிற? ஆமாம், என்ன பண்ணலாமா? ஆமாம் சொல்லு. அப்போ என் லவ் ப்ரப்போசல் அதை விடு, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ பண்ணணும். மாமா எனக்கு பயமாக இருக்குது. தாலி கட்டும் போது எனக்கு பயமா இல்லையா? யோசிச்சு சொல்லு. சரி வேணாமா? சரி நான் போகிறேன். இல்லை பண்ணலாம். எப்போ? நாளைக்கு? இல்லை இப்போ. ஏய் கேடி, நான் கூட நாளைக்குன்னா நீ இப்போவே கேட்குற. இல்லை நீ கோச்சுப்ப, அதனால தான். சரி பண்ணலாம் அப்படின்னு உங்களை அப்படியே பெட்டில் அப்படியே படுக்க வைக்கிறான். மாமா நீ எஸ்ஸா ஓகேவான்னு சொல்லணும் இன்னும் இடையில. சரி ஓகே அப்படின்னு அவங்களோட லிப்ஸ்லேருந்து அப்படியே கையை வச்சு தடவிட்டே அப்படியே நெஞ்சு வயிறுன்னு சொல்லிட்டு கீழே கொண்டு வந்துட்டே அப்படியே அவன் பேண்ட்டை தடவிட்டு கீழே ஜிப்பெல்லாம் அப்படியே அவுக்குறான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. வயன் அப்படியே நல்லா மூச்சு வாங்குறா. மாமா நான் இன்னொரு டைம் கேட்குறேன், உனக்கு ஓகே தானே? உன்னை வற்புறுத்திலாம் நான் பண்ணல. கல்யாணம் ஆனால் அதை பண்ணணும், சரியா? உனக்கு ஓகே தானே?
அப்போ நீங்கள் அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு எனக்கு 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 ஓகே தாங்க, பாடுறா வாங்க போங்கன்னெலாம் கூப்பிடுற, கல்யாணம் ஆயிருக்கு, ஸோ அதான். அப்போது அப்படியே பக்கத்தில் வந்து உட்காந்து ஒவ்வொரு இதுவாக அப்படியே கழட்டுறான். ஓகேடா, இந்த பாட்டு இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.